சாய்ராம் இன்ஸ்டிடியூஷனில் இன்னைக்கு 1,00,000 மரங்கள் நடக்கூடிய இந்த நிகழ்வில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதுக்கு மிகச்சிறந்தமான இந்த பொங்கலை ஒட்டி நடக்கக்கூடிய இது எப்படி வெற்றிகரமாக நடந்ததோ இதே போல் இந்த முறையிலிருந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டும் மிக வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்ற ஆதரவோடு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா ஜல்லிக்கட்டுன்னு பேர் வைக்கலையா, வேறு பேர் வச்சுக்கோங்க, ஏர் தழுவுதல். எத்தனையோ பேருக்கு அரசாங்கம் சட்டம் நமக்கு பல விஷயத்தில் வளைஞ்சு கொடுத்துருக்கு. இது அரசாங்கம் தமிழக அரசு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக செய்ய முடியும். ஏன்னா 4,000 ரூபாய்க்கு மேலே பேங்க்கில் 2,000 நோட்டு தரமாட்டேன்னு சொல்லும் பொழுது ஒருத்தர்கிட்ட 32 கோடி ரூபா எடுத்தாங்க, இன்னொருத்தர்கிட்ட 60 கோடி ரூபா எடுத்தாங்க. அப்போ யாரோ எங்கேயோ வளைஞ்சு கொடுக்குறாங்க. அப்போது இந்த ஜல்லிக்கட்டுக்காகவும் தமிழக அரசு எவ்வளோ பண்ணுது. அவசர சட்டம் ஏற்றலாம், இது கண்டிப்பாக நடக்க போகுது இல்லையா? மாடெல்லாம் ஓடி போய் பிடிச்சோன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். அதுக்கு என்ன வேற ஒரு பேர் வச்சுக்க வேண்டியது தான். ஜல்லிக்கட்டு தடை என்றால் ஜல்லிக்கட்டை விட்டுருங்க, வேறு பேர் வச்சு இதே நிகழ்ச்சியை நடத்த முடியும். இது தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. அந்த பாரம்பரியத்தை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. தவறும் ஜல்லிக்கட்டை தடை செய்வதன் மூலம் நாட்டு மாடுகளை அழிக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இதை வெளிநாட்டினர் செய்கிறார்கள். இதை நாம் கண்டிப்பாக எதிர்க்கணும். இதுதான் அடிப்படை. எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு சூட்சமத்தோடு தான் செய்யப்படுகிறது. இந்த பீட்டா அமைப்பு ஏன் வெளிநாட்டில் எருதுகள் மேலே ஈட்டியை குத்தி கொல்ற ஒரு விஷயத்தை தடை செய்யலை? தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு தடை செய்யணும்? அதற்காக தான் சொல்கிறேன். இது தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு விளையாட்டு. இதை யாருமே இப்போ பொங்கலுக்கு கட்டாய விடுமுறை கிடையாது மத்திய அரசு சொன்னாங்க. எதிர்ப்பு வந்த உடனே கட்டாய விடுமுறையில் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தலைவர்கள் தான் வரணும்னு இல்லை, எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் எல்லாமே நடக்கும். ஏன்னா ஊர் கூடித்தான் தேர் இழுக்க முடியும். இந்த வருஷம் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கிஷ்கிந்தாவுடைய ரிங் ரோட்டில் ஒரு 5,000 மரக்கன்றுகள் இப்போது இங்கே நடப்படுது. இது சாய்ராம் இன்ஜினியரிங் கல்லூரியின் சேர்மன் திரு சாய் பிரகாஷ் அவருடைய முன்னிலையில் இங்கே நம்ம கிரீன் கலாம் சார்பில் அவங்க நட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிரீன் கலாம் சார்பில் ஏற்கனவே இவர்கள் 50,000 மரக்கன்றுகள் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதில் அவர் சிலது சரியாக பராமரிக்காததுனால சிலது கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நான் இப்போ 1,00,000 மரக்கன்றுகள் நான் பண்ண போகிறேன். அதன் தொடக்கமாக இப்பொழுது 5,000 மரக்கன்றுகள் இந்த சாலை ஓரங்களில் நடப்படுதுனாரு. ஒரு தனியார் நிறுவனம் ஒரு கிட்டத்தட்ட 6 அடி, நீங்கள் அந்த சாப்ளிங்கை பார்த்துருப்பீங்க, அது செடிகள் இல்லை, அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன மரங்களாக தான் இருக்குது. அவங்கள ராஜமுந்திரியிலேருந்து தருவித்து, இதைத்தான் நான் முதலமைச்சர் அவரோட நான் சந்திக்கும் போதும் நான் சொன்னேன். ராஜமுந்திரியிலிருந்து கிட்டத்தட்ட மரங்களைப் போல் இருக்கின்ற செடிகளை, நல்ல உயரமாக இருக்கிற மரக்கன்றுகளை எடுத்துகிட்டு இங்கே நடலாம் சார் அப்படின்னு நான் ஒரு சஜஷன் கொடுத்துருந்தேன் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு. இப்போ அதை செயலில் காட்டியிருக்கிறார்கள் சாய்ராம் கல்விக்குழுங்க. இங்கே பண்ணியிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் மரம் முக்கியம். மரம் ஏன்னா மழைக்காக மரம் முக்கியம். மழை இருந்தால் நிலத்தடி நீர் பெருகும், ஏரி குளங்கள் நிரம்பும், விவசாயம் செழிக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே விவசாயிகள் தற்கொலை அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நமக்கெல்லாம் உணவு கொடுக்கின்ற ஒரு உழவன் இன்றைக்கி உயிரை விட்டு கொண்டிருக்கிறான், பயிரையும் கருக்கி தன் உயிரையும் கருக்கி கொள்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குது. அதுக்கு ஒரே இயற்கையில் நம்மளால் முடிஞ்ச எளிய தீர்வு மரங்கள் நிறைய நடுவதும், அந்தந்த ஏரியாவைச் சேர்ந்த இளைஞர்கள் அங்கங்கே இருக்கின்ற ஏரியையும் குளங்களையும் தூர்வாருவதும் தான். இப்போ எல்லாத்துக்கும் மேலே தலையாய இப்போ ஜல்லிக்கட்டு இளைஞர்கள்கிட்ட ஒரு பெரிய ஃபீவர் மாதிரி பரவி இருக்குது. இணையதளங்களின் ஊடகங்களின் ஆளுமையால் இன்றைக்கி ஜல்லிக்கட்டை பற்றி தமிழ்நாடு முழுவதும் ஒரே பேச்சாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையும் ஜல்லிக்கட்டு என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டாகவும் நம்முடைய வீரத்தின் வெளிப்பாடாகவும் பண்டைய காலத்திலிருந்து சங்ககால இலக்கியங்களிலிருந்து ஏறு தழுவுதல், மாடு அணைத்தல், மஞ்சு விரட்டு என்ற பெயர்களில் காணப்பட்டிருக்கிறது. ஸோ அதை நம்ம தொடர்ந்து செய்வதற்கு நம்மளை அரசாங்கம் ஊக்குவிக்கணும். உச்சநீதிமன்றமும் இதை கருணையோடு பார்த்து இந்த ஜல்லிக்கட்டை ஒவ்வொரு வருஷமும் வருது, ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம தமிழ் சமுதாயம் ஏமாற்றப்படுது. இதனால் என்ன ஆகும்னா, இந்த காளை மாடுகளை வளர்ப்பவர்கள் அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சி இந்த காளை மாடு நீ அடிமாட்டுக்கு தாங்க என்று ஓப்பனாக ஒரு விவசாயி சொல்கிறார். வேறு வழி இல்லைங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை வளர்த்து நான் என்னங்க பண்ணட்டும், இனிமேல் இவன் அடிமாடுதாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. காளைகள் அழிந்தால் நாட்டு பசுக்களும் அழிந்துவிடும். நாட்டு பசுக்கள் அழிந்தால் அந்நிய பசுக்கள் உள்ளே வரும். அந்நிய பசுக்கள் உள்ளே வந்தால் அந்நிய பாலை தான் நம்ம குடிக்கணும். நமக்குன்னு இருக்கிற பாரம்பரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுவதற்கு ஜல்லிக்கட்டு இல்லாவிட்டால் அது முதல் ஆரம்பமாக இருக்குமோ என்று பயமாக இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் சார்பில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் ஒரு இரங்கல்
ஒரு 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 ரொம்ப என் மனம் இறங்கி நான் கேட்கின்ற ஒரு விண்ணப்பம் என்னவென்றால் கொஞ்சம் பெரிய மனது பண்ணி கருணை வைத்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கணும். ஏன்னா நாளைக்கு ஜல்லிக்கட்டு, நாளைக்கு பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப குறைந்த நேரத்தில் மக்கள்கிட்ட ஒரு விண்ணப்பமாக அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் மக்கள் சார்பில் நான் வைக்கிறேன். பல அமைப்புகள் வந்து ஜல்லிக்கட்டு தடை இருந்தாலும் மீறி நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை பற்றி என்ன சொல்றீங்க? மீறி நடத்தலாமா? நடத்தணும், நடத்துகன்னு சொல்லக்கூடாது நான். ஏன்னா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் நடத்துகன்னு சொல்கிறது தவறு. ஆனால் அந்தந்த ஏரியா மக்கள் மனதில் என்ன அந்த நேரத்தில் உணர்வு ஏற்படுகிறதோ அதன்படி செயல்பட்டால் நம்ம ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்க மனசுல ஒரு பிம்பம் தோன்றும். அதுதான் புரட்சி தலைவி ஜெயலலிதா. என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன், சொன்ன கதை புரியவில்லை. வெண்ணிராடை அப்படிங்கிற அந்த முதல் படத்தோட தயாரிப்பின் போதே PR பந்துலு அவர்களோட இயக்கத்தில் 1000ல் ஒருவன் படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிச்சாங்க. What is this? How can they torture the bull? யார் நீங்களா? தனுஷ் படம் இல்ல அஜித் படம், விஜய் படம், இதுக்கு போய் நிப்பானுங்க. டீச்சர் அவன் தான் டீச்சர் எல்லாத்துக்கும் காரணம்னு எப்ப பாரு பழி போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தா இது என்ன நியாயம்? இது அனாதை நினைச்சிட்டீங்களா? கேட்க ஆளே கிடையாது. ஆமாங்க, ஒத்துக்கிறேங்க, அனாதை தான். இது இந்த படத்துல பேசுற சிலம்பரசன், இந்த பஞ்ச் டைலாக்கு, இந்த இது என்ன வேணா பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. உங்க தாத்தா பாட்டி கிட்ட கேளுங்க, உங்களால எப்படி கேட்க முடியும்? ஏன்னா தாத்தா பாட்டில இருந்து அப்பா அம்மாவை துரத்தி விட்டவன் தானே நீ. பாலை வாங்கி குடிச்சிட்டு அந்த காஃபி டேலையும் பரிஸ்தாலையும் உட்காந்துட்டு கேள்வியாடா கேட்குற நீ? இங்க உனக்கு ஒரு மாடு இருக்காதுடா பால் கறக்கிறதுக்கு. வாட் இஸ் ஜல்லிக்கட்டுன்னு கேட்குறீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? அரெஸ்ட் பண்றா நீ ஆடுறா லட்டியில, நீ தொடரா, நீ அஜித் ஃபேனாரு, நீ சிம்பு ஃபேனாரு, தனுஷ் ஃபேனாரு, வாங்கடா நாளைக்கு உன்ன காட்டுங்கடா. நாளைக்கு ஒரே நாள் ஒரே நேரம் ஒரே இடம் காட்டுங்கடா. போடுறா, மண்ணுக்காக நின்னுடா 10 நிமிஷம்னு செல்ஃபி.